வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு முக்கியமான நியூ டாபிக் பார்க்க போகிறோம். கே வாஸ் ஆசர். ஓகே, இது வந்து ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் வந்து வாட் ஆர் யூ கோயிங் டு டூ. ஓகே, கோயிங் டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, வாட் ஆர் யூ கோயிங் டு வை, வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்லீப். இந்த கோயிங் டூன்னு இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இங்கிலீஷில் இருக்கக்கூடியது. இது ஃபியூச்சர் டென்ஸாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். நீ என்ன பண்ண போகிற ஃபியூச்சர், இங்கிலீஷில் கோயிங் டூன்னு ஐஎன்ஜியோடையே இருந்தால் கூட அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வராது. ஓகே, இங்கிலீஷில். ஸோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ ஐ வில் கோக்கும் ஐ எம் இல்லை ஐ வில் ஸ்லீப்புக்கும் ஐ எம் கோயிங் டு ஸ்லீப்புக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் தூங்குவேன் அப்படிங்கிறது ஐ வில் ஸ்லீப், ஐ எம் கோயிங் டு ஸ்லீப்புங்கிறது நான் தூங்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஐ வில் ஸ்லீப், நான் தூங்குவேன் அப்படிங்கிறத பார்க்க போறது இல்லை. ஐ எம் கோயிங் டு ஸ்லீப், நான் தூங்க போறேன், அதை மட்டும் தான் நம்ம ஸ்பானிஷ் எப்படி சொல்றதுன்னு பார்க்க போறோம். வில்லும் கோயிங் டுவும் உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸாக தான் கன்சிடர் பண்ண போறோம். ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்டெக்ஸ்ட் வந்து பேச்சு வழக்கில் மெக்சிகோவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக். நிறைய வந்து வில் அப்படிங்கிறது இவங்களோட புழக்கத்தில் வந்து நிறைய கிடையாது. இந்த கான்டெக்ஸ்ட்டை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. யோ யோ அப்படின்னா கோயிங் டு. கோ அப்படிங்கிறதோட ஸ்பானிஷ் வார்த்தை வந்து கோ அப்படிங்கிறது ஈர். ஈருங்கிறது இர்ரெகுலர் வேர்பு. ஸோ அதை கான்ஜுகேட் பண்ணும்போது சம்பந்தமே இல்லாம ஓய், வாஸ், வா, வாமோஸ், வான் அப்படின்னு மாறும். ஏன்னா அது இர்ரெகுலர் வேர்ப். அந்த ஈருக்கும் அந்த ஓய்க்கும் சம்பந்தமே இருக்காது. இன்னொன்று, மெக்சிகோல வீல ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது எல்லாமே ப ப்ரொனன்சியேஷன்ல சொல்லவே மாட்டாங்க, ப ப்ரொனன்சியேஷன்ல தான் சொல்லுவாங்க. அது எனக்கு ஏன் புரிஞ்சது இல்லை. பட் நம்ம அப்படிதான் இந்த ஊராவே நம்ம மாறிக்கணும் இல்லையா, பி எ ரோமன் இன் ரோம். அதனால லாங்குவேஜஸ் கொஸ்டினே கேட்காம நம்ம கற்றுக்கணும். ஸோ இது வந்து போய், பாஸ், பா, பாமோஸ், பான் அப்படிதான் இந்த ஊரில் சொல்லுவாங்க. சரியா? பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இன்னைக்கு போய், பாஸ், வா, வாமோஸ், வான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஆம் கோயிங் டுன்னு வருது இல்லையா. ஸோ யோ போய் கோயிங் டுங்கிறது வந்து போய் ஆ அப்படின்னு நம்ம சொல்லணும். I am going to. Next verb. என்ன பண்ண போறீங்க? அந்த ஆக்ஷன். இதுல பாருங்க, was are, hacer is do. So next is the action. Estudiar, study. Study what? Español, Spanish. இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, யோ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், போயிங்கிறது கண்டிப்பா நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணணும், கண்டிப்பா ஆ யூஸ் பண்ணணும். ஓகே, போய் ஆ இஸ் த சின்டாக்ஸ். அதுக்கப்புறம் அந்த எஸ்தூதியார்ன்ற ஒரு வேர்ப்ல பாத்தீங்களா, ஏஆராவா தான் யூஸ் பண்ணிருக்கு. அது கான்ஜுகேட்டே ஆகல பாருங்க. எஸ்தூதியோ, எஸ்தூதியா அப்படிங்கிற கான்ஜுகேஷனே இருக்கக்கூடாது. ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் கோயிங் டு டூ சம்திங் அப்படிங்கிறதுக்கு, போய் ஆ எஸ்தூதியா அப்படின்னா இது கான்ஜுகேட் ஆகாம அந்த இன்ஃபினிட்டிவ் அப்படியே யூஸ் பண்ணிடணும். சரிங்களா? கான்ஜுகேஷன் இருக்கக்கூடாது. இப்போ தூ பாருங்க, தூ வாஸ். தூக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா எஸ் எஸ்ஸா சேர்த்தணும். நம்ம தூ எஸ்டாஸ், தூ எரேஸ், எஸ் எஸ்ஸா சேர்க்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தூ வாஸ் ஆ comer en mi casa. comer is to eat. இதுவும் பாருங்க கான்ஜுகேட் பண்ணிக்கல. ஸோ தூ வாஸ் ஆ comer en mi casa. You are going to eat in my house. அடுத்தது எல், he, she, you எல்லாமே இந்த கான்டெக்ஸ்ட் வந்துரும். நான் வெறும் எல் மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். எல் va a escribir una carta. He is going to write. Escribir is write, no conjugation. A letter, una carta. Carta is feminine, so una carta, a letter. Next, nosotros is we. Nosotros vamos a hablar por teléfono. We are going to speak hablar. H வாசிக்க கூடாது, hablar சொல்ல கூடாது.
habla தான் சொல்லணும். habla por teléfono. I am going to talk through the telephone. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? I am going to talk in the phone. In. So in teléfono no. Spanishல no. Por teléfono siempre, always. Okay? Next, ellos they van a visitar. So இதுவும் visitar அப்படிதான் சொல்லணும். A un amigo. They are going to visit a friend. A friend. இதுல பாருங்க இங்கேயும் ஒரு ஆ வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் பழைய வீடியோல இருக்கு. ஒரு person அப்படின்னு நம்ம இங்க ஆப்ஜெக்ட்டை கொண்டு வரும்போது முன்னாடி ஆ சேர்க்கணும். அது கிராமர். சோ வந்து I am going to visit இது ஒரு to னு வெச்சுக்கோங்களேன். ஆங்கிறது to னு வெச்சுக்கோங்களேன். So to a friend அந்த மீனிங்ல தான் சொல்லணும். பட் एक्चुअली இது to கிடையாது. I am going to visit my friend. A friend. Sorry, my friend இல்ல. A friend. Okay. இப்போ இதுல இப்போ நான் இன்னொன்னு கேக்குறேன். இத நான் வந்து yo யூஸ் பண்ணாம voy a estudiar español. voy a estudiar español சொல்லலாமா? சொல்லலாமே. அது யோன்றது எனக்கு புரிஞ்சிடும். ஏன் அப்படி புரிஞ்சிடும் அப்படின்னா அந்த ஓயிலே எனக்கு புரிஞ்சிடும். அது வந்து I அப்படிங்கிற மீனிங்னு புரிஞ்சிடும். சரியா? சோ வந்து voy a estudiar español. I can say. Next negative. இது எப்படி நெகட்டிவா சொல்லலாம்? அல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இப்போ ellos van a visitar a un amigo. இத வந்து they are going to visit a friend. question எப்படி சொல்லணும்? Are you going to visit a friend? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன் அப்படிங்கிறது பதில். நீ ஃப்ரெண்ட பார்க்க போறியா அப்படிங்கிறது கேள்வி. அதை நம்ம எப்படி சொல்லணும்? இத வந்து இந்த ellos இல்லையா? I mean இது ellos-னால அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போறாங்க அப்படிங்கிறது பதில். அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போறாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஓகேயா? So this one இதான் கேள்வி. Van a visitar a un amigo? Are they going to meet a friend? அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போறாங்களா? அவ்வளவுதான். இதான் கேள்வி. இங்கே பாருங்க இங்க என்ன சொல்லணும்? We are going to speak by the phone. நாங்க போன்ல பேச போறோம். நம்ம போன்ல பேச போறோமா அப்படிங்கிற கேள்வி. Vamos a hablar por teléfono? Sí. Sí. Vamos a hablar por teléfono. ஆமா. நாங்க போன்ல தான் பேச போறோம். இது பதில். ஓகே? இப்போ அடுத்தது நெகட்டிவ் எப்படி யூஸ் பண்ணலாம்? Yo voy a estudiar español. நான் ஸ்பானிஷ் படிக்க போறேன். நெகட்டிவ்னா நான் ஸ்பானிஷ் படிக்கல. எப்படி சொல்ல போறோம்? இந்த இதுக்கு முன்னாடி நாம நோவ போடணும். Yo no voy a estudiar español. நெகட்டிவ். அவ்வளவுதான். Tú no vas a comer en mi casa. நெகட்டிவ். இப்போ இந்த நோவ தூக்கி நான் போய்க்கு அப்புறம் போடலாமா ஆக்கு அப்புறம் போடலாமா போடக்கூடாது. இதுதான் syntax. இப்போ அடுத்து இங்க பாருங்க. ஓகே. இதுல பாருங்க. Ellos they are going to visit a friend. அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போறாங்க. இதுல இன்னொரு கேள்வி கூட வரும். நம்ம ஒரு கேள்வி என்ன பார்த்தோம்? ஃப்ரெண்ட பார்க்க போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்ல. இன்னொரு கேள்வி கேட்கலாம். அது என்ன கேள்வினா அவங்க ஃப்ரெண்ட எங்க போய் பார்க்க போறாங்க? அதுவும் கேள்வி தானே. அத நீங்க எப்படி கேட்பீங்க? எங்கங்கிறதுக்கு என்ன வார்த்தை? donde. donde van a visitar a un amigo? எங்க போய் எங்க ஃப்ரெண்ட பார்க்க போறாங்க? கரெக்ட்? இப்போ இதுல வந்து ஓகே. él va a escribir una carta. அவன் வந்து ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான். இப்போ இதுல என்ன கேள்வி கேட்கலாம்? அவன் லெட்டர்ல என்ன எழுதிட்டு இருக்கான் கேட்கலாமா? அது எப்படி கேட்போம்? இது எடுத்துருங்க. என்ன எழுதிட்டு இருக்கான்? So what? தமிழ் என்னது? சாரி ஸ்பானிஷ் என்னது? கே. ¿Qué va a escribir en una carta?
what is he going to write in a letter? அவன் லெட்டர்ல என்ன எழுத போறான்? ரைட்? சோ இது மாதிரி உங்களோட கேள்வியோட அந்த ஸ்பானிஷ் வார்த்தைகளை போட்டீங்கன்னா இந்த ஒரு லைனையே நீங்க மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். இதுல வேற எதுவுமே கிடையாது. ஓகேயா? சோ இதுல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல புரியலனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? சோ ஐ திங்க் இன்னைக்கு இது போதும். இதுக்கு மேல நிறைய வேண்டாம். ஏன்னா இதுலயே நான் வந்து நிறைய சொல்லிட்டேன். சோ அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு வேற ஒரு டாபிக்கோட சந்திக்கிறேன். ஓகே? நன்றி.